அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் செஞ்சிக்கோட்டை வரலாறு குறித்து நாம் தெரிந்து கொள்வோம். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள செஞ்சிக்கோட்டை பொதுவாக தேசிங்கராஜா கோட்டை என்று சொல்வார்கள். ஏன் அந்த பகுதி மக்களே இந்த கோட்டையை அவ்வாறு தான் அழைக்கிறார்கள். ஆனால் வரலாற்று சிறப்பு மிக்க இந்த கோட்டை தமிழர்களால் கட்டப்பட்டது என்ற உண்மை நம்முள் எத்தனை பேருக்கு தான் தெரியும்? செஞ்சிக்கோட்டை தமிழர்களால் கட்டப்பட்ட ஒரு சரித்திரம். இந்த கோட்டையின் வரலாற்றை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். தமிழ்நாட்டில் தப்பியிருக்கும் மிக சில கோட்டைகளுள் ஒன்றாகும் செஞ்சிக்கோட்டை விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள செஞ்சியில் அமைந்துள்ளது. மராட்டிய மன்னனான சிவாஜி இது இந்தியாவில் உள்ள எவரும் உட்புக முடியாத கோட்டைகளுள் சிறந்தது என கூறும் அளவுக்கு அரண் செய்யப்பட்ட கோட்டையாக இருந்தது. பிரித்தானியர் இதனை கிழக்கன் ட்ரோய் என்றனர். முகலாயர்களால் பாதுஷாபாத் என்றும் சோழர்களால் சிங்கப்புர நாடு என்றும் அழைக்கப்பட்டது. இயற்கையோடு ஒன்றிய 3 பெரிய மலைகள், 2 சிறிய குன்றுகள், 12 கிலோமீட்டர் நீளமுள்ள மதில் சுவர்களால் இணைந்தது செஞ்சிக்கோட்டை. பல போர்களை சந்தித்த பிறகும் இன்றும் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. சோழர் காலத்தில் செஞ்சிக்கு பெயர் சிங்கப்புரி கோட்டம் எனப்பட்டது. அதுவே பின்னாளில் செஞ்சிக்கோட்டை என்று ஆகிவிட்டது. இப்பொழுதும் செஞ்சிக்கு அருகே சிங்கவரம் என்ற ஊர் உள்ளது. செஞ்சிக்கோட்டையை கட்டியவர் அனந்ததேவர் என்னும் கோனார் பரம்பரையினர் ஆவர். செஞ்சிக்கோட்டையை கட்டி முப்படியை அமைத்து ஆட்சி செய்த தமிழ் மாமன்னர் ஆனந்த கோனார் 11 வயதிலேயே மன்னராக முடிசூட்டி கொண்டவர். இவரை தொடர்ந்து இவர் பரம்பரையினர் 300 வருடமாக செஞ்சிக்கோட்டையை ஆண்டு வந்தனர். இவரின் மகன் கிருஷ்ண கோனார் செஞ்சிக்கோட்டையை விரிவுபடுத்தி மேலும் உட்புற கிருஷ்ணகிரி கோட்டை கட்டி கொத்தளங்கள் படைகளை விரிவுபடுத்தி ஆட்சி செய்தார். மேலும் இந்திய அளவில் உள்ள சிறந்த கோட்டைகளில் இதுவும் ஒன்று. பல மன்னர்கள் இக்கோட்டையை கைப்பற்ற எவ்வளவோ முயன்ற போதும் அவர்களால் இக்கோனார் பரம்பரையை வெல்ல முடியவில்லை. அனந்த கோனார் பரம்பரையினர் அழிந்த பிறகு வேறு பகுதி கோனார்கள் குறும்ப இடையர் ஆட்சி செய்தனர். அதன் பிறகு மேலும் சில மன்னர்கள் ஆட்சி செய்தனர். செஞ்சிக்கோட்டையில் உள்ள கோவில்கள், மண்டபங்கள், குளங்கள், சுனைகள், படை வீரர்கள் தங்கும் பகுதி, நெற்களஞ்சியம், எதிரிகளை கடக்க முடியாத ஆழமான அகலமான அகழிகள் போன்றவை தென்னிந்திய மன்னர்களுக்கு கட்டிடக்கலையில் இருந்த ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. செஞ்சிக்கோட்டை 3 குன்றுகளையும் அவற்றை இணைக்கும் சுவர்களையும் உள்ளடக்கியது. இவற்றுள் 7 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு உள்ளடங்கியுள்ளது. 240 மீட்டர் உயரத்தில் அமைக்கப்பட்டிருந்த இக்கோட்டை 24 மீட்டர் அகலமுள்ள அகழியினால் காப்பு செய்யப்பட்டுள்ளது. இது 8 மாடிகளை கொண்ட கல்யாண மகால், தானிய களஞ்சியம், சிறைச்சாலை, படையினர் பயிற்சி கூடம், செஞ்சியம்மன் கோயில் என்பவற்றை காணலாம். இக்கோட்டைக்கான அரணாக இயற்கையாக அமைந்த கிருஷ்ணகிரி, சங்கிலிதுர்க், ராஜகிரி ஆகிய குன்றுகள் இருக்கின்றன. இடையே இருந்த வெளிகள் 20 மீட்டர்கள் அகலம் கொண்ட சுவர்களால் மூடப்பட்டிருக்கின்றன. இக்கோட்டை இறுதியாக பிரித்தானியர் வசம் சென்ற பின்னர் முக்கியமான படை நடவடிக்கைகள் எதுவும் இங்கே நிகழவில்லை. 1921ஆம் ஆண்டில் இது தேசிய நினைவு சின்னம் என அறிவிக்கப்பட்டு தொல்லியல் துறையின் கீழ் கொண்டுவரப்பட்டது. அண்மை காலங்களில் இந்திய சுற்றுலாத்துறை பொதுவாக மறைக்கப்பட்டுவிட்ட இக்கோட்டையை பிரபலப்படுத்துவதற்கு எந்தவிதமான முயற்சிகளும் எடுப்பதாகவும் தெரியவில்லை. ராஜா தேசிங்க மன்னர் இந்த கோட்டையை கைப்பற்றிய ஒருவரே. ஆனால் அவர்தான் இந்த கோட்டையை கட்டினார் என்பது போல இன்று வரலாறு திரிக்கப்பட்டுள்ளது. தமிழரின் பெருமைகளும் மறைக்கப்பட்டுள்ளன. வரலாற்றை இழந்த இனம் வரலாறு படைக்காது. மீட்டெடுப்போம் தமிழர் வரலாற்றை. நன்றி.